யூனிவர்ஸ் நம்ம கனெக்ஷன்ல வராங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி எந்தெந்த சுச்சுவேஷன்ல நம்ம இருந்தா யூனிவர்ஸ் நம்ம கனெக்ஷன்ல வருவாங்க. அப்படி நம்ம யூனிவர்ஸ் கனெக்ஷன்ல வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும்? நம்ம எந்த மாதிரி இருக்கோம்? இது எல்லாம் தான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்ல போறேன். யூனிவர்ஸ் கனெக்ஷன்ல நீங்க இனிமே தான் வரப்போறீங்க அப்படின்னாலும், இல்ல யூனிவர்ஸ் கனெக்ஷன்ல நீங்க ஆல்ரெடி இருந்தாலும், அது நீங்க ஏன் இப்ப இருக்கீங்க இந்த நிலையில அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றதுக்காக இந்த வீடியோ யூனிவர்ஸ் உங்ககிட்ட காண்பிக்கல. யூனிவர்ஸே வந்து உங்ககிட்ட ஏதோ சொல்றதுக்காக, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த வீடியோ உங்க கண்ல காமிச்சிருக்காங்க. நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஹைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. வணக்கம், என் பேர் எஸ் லாவண்யா, பேய்க்குட்டு மூவியோட டைரக்டர். இந்த யூனிவர்ஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறது நாம ஆசைப்பட்டு நம்மளுக்கு கிடைக்கிறது இல்ல. யூனிவர்ஸ் நினைச்சாதான் நம்மளுக்கு அந்த கனெக்ஷன் கிடைக்கும். அப்படின்னா யூனிவர்ஸ் நம்மள சூஸ் பண்ணி இருந்தாதான் நம்மளுக்கு அந்த கனெக்ஷன் கிடைக்கும். அப்படி அந்த கனெக்ஷன்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதுக்குள்ளார ஒரு சூட்சமம், நம்மளுக்கு ஒரு மறுபிறவி கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி அந்த யூனிவர்ஸ் நம்ம எப்ப தெரியுமா உணர்வோம்? நம்மளோட அந்த பிறவியே முடியுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த யூனிவர்ஸோட கனெக்ஷன், யூனிவர்ஸோட அந்த ஆற்றல், யூனிவர்ஸ்னு ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கறதே நம்மளுக்கு தெரியும். அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. மறுபிறவி எடுக்க போறீங்கன்னு அர்த்தம். இந்த நிலையில ஆட்டோமேட்டிக்காவே உங்க வாயில எந்த மாதிரி தெரியுமா வரும்? என் வாழ்க்கையே எனக்கு வாழ பிடிக்கல, நான் போயிடலாம்னு நினைக்கிறேன், இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி உங்க வாயில வார்த்தைகள் வரும். என்ன இருக்கு வாழ்க்கையில? ஒண்ணுமே இல்ல. உங்களை சுத்தி இருக்க மக்கள் எல்லாமே போலியா இருக்காங்க. எல்லாமே போலியா இருக்கு. பணம், காசு, பேரு, புகழ், பங்களா, உறவுகள் எல்லாமே மாயைன்னு புரிய வரும். எதுவுமே நிலையான உண்மையான சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கல அப்படிங்கிற புரிதல் வரும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாராவது உங்களை சதி வேலை பண்ணி உங்களை வந்து ஒழிக்கணும்னு நினைச்சாலோ, உங்களோட அந்த ஒரு நிலைக்கு அவங்க வரணும் அப்படின்னு நினைச்சாலோ, இல்ல உங்களோட உறவுகளுக்கெல்லாம் உங்க கூடவே இருப்பாங்க. ஆனா உங்க கூட இருக்கிற உறவுகளை உங்களுக்கு தெரியாம அவங்க கிட்ட டபுள் கேம் பிளே பண்ணி, உங்கள பத்தி அவதூறா பேசி, உங்கள ஒண்ணும் இல்லாம டம்மி பீஸ் ஆக்கி, அவங்கதான் கெத்து, அவங்கதான் உங்கள விட இம்பார்ட்டன்ட், உங்களோட அந்த ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸ அவங்க கிராப் பண்றதுக்கு, இடம் பிடிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணி உங்கள ஒண்ணுமில்லாம பண்றது. அது யாரா வேணா இருக்கு. மேக்சிமம் இந்த மாதிரி பண்றவங்கள பாத்தீங்கன்னா உறவுகள் தான். சிலது வந்து கூட பிறந்தவங்க, பெத்தவங்க, பிள்ளைங்க, இந்த மாதிரி உறவுகள் இருக்கும். சிலது வந்து புகுந்த வீட்டுல இருக்கிற அந்த உறவுகளா இருக்கும். மாமனார், மாமியார், நாத்தனார், அந்த மாதிரி உறவுகளா இருக்கும். அப்போ உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா யூனிவர்ஸ்க்கு தெரியும்ல. அப்போ நீங்க ரொம்ப நல்லவங்களாவும், ஒரு நேர்மையானவங்களாவும், யாருக்கும் தீங்கு நினைக்காதவங்களாவும், ரொம்ப ஒரு கைண்ட் பர்சனாவும் இருந்தாவும், நீங்க அவங்களோட அந்த கர்மா காலம் முடியாம இருக்கும்போது நீங்க என்ன வாழ்க்கை அப்படின்னும் போது ஒரு நடைப்பணமா நீங்க வாழ ஆரம்பிக்கிற ஒரு தருணத்துல பிரபஞ்சம் நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதுன்னு உங்களுக்கு அந்த ஒரு கனெக்ஷன்ல வந்து உங்களை கை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. யாருமே இல்லைன்ற ஒரு நிலையில நான் இருக்கேன் அப்படின்னு வர்றதுதான் இந்த யூனிவர்ஸ் கனெக்ஷன். இதுக்கு பேரு தான் இந்த மறுபிறவி அப்படின்னு பேரு. எத்தனையோ பேத்துக்கு எவ்வளோ விஷயங்களை செஞ்சு அடிபட்டு உதப்பட்டு ஒரு பேரு கிடைக்காம நம்மளை பத்தி பின்னாடி நம்மளை பத்தி புரணி பேசி கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தி நம்ம எவ்வளவோ செஞ்சாலும் நம்மளுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போதோ, இல்ல நம்ம யார்கிட்டயாவது ஏதோ ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் போதோ, இல்ல நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கும் போதோ, திரும்பி பார்த்தா ஒருத்தர் கூட இல்லாம தன்னந்தனிமையா நிக்கிறீங்களா? அப்போ நீங்க யூனிவர்ஸ் கனெக்ஷனுக்கு தயாராயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த நேரத்துல யூனிவர்ஸ் கனெக்ஷன் உங்களுக்கு புரியும். அதாவது யூனிவர்ஸ் வந்து இப்பதான் உங்க வாழ்க்கையில வராங்கன்னு அர்த்தம் கிடையாது. யூனிவர்ஸ் நம்ம கூட எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்ம உணர்ற அந்த தருணத்தை நம்ம யூனிவர்ஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு அப்பதான் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் எல்லாம் காமிக்கும், சைன் எல்லாம் காமிக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுல படும். இதுக்கு முன்னாடி காமிச்சுட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம அதை பத்தி கவனிச்சிருக்கவும் மாட்டோம். அது நம்மளுக்கு வந்து ரிசீவே ஆயிருக்காது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஏஞ்சல் நம்பர்ஸ்,
ஏஞ்சல் சயின்ஸ் எல்லாருக்குமே ஒரு மறுபிறவி கிடைச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த யூனிவர்ஸ் கனெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு லைஃப் பர்பஸ்னா என்னன்னே தெரியும். நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கையில இங்க நம்ம வந்ததோட நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு லைஃப் பர்பஸ் தெரியும். இத்தனை நாள் நம்ம எதையோ நோக்கி ஓடிட்டு இருந்தோமே, என்னமோ பண்ணணும்னு என்னென்னமோ சாதிக்கணும்னு நினைச்சோமே, அந்த விஷயங்கள்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு நடத்தி கொடுத்தாலும் அது எல்லாமே இந்த வெளிப்புற வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தானே தவிர, அதனால உங்களுக்கு உண்மையான ஒரு சந்தோஷம் நீங்க நினைச்ச மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்போ உண்மையான சந்தோஷம் எங்க கிடைக்கும்? உண்மையான நிம்மதி எங்க கிடைக்குது? அப்ப இந்த லைஃப் பர்பஸ் என்ன? நாம வாழ்ற வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படிங்கறது இப்பதான் புரியவே ஆரம்பிக்கும். அதுதான் இந்த யூனிவர்ஸ் கனெக்ஷனோட ஒரு மகிமை. உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரும் உங்களை டச் கூட பண்ண முடியாது. அது உறவுகள் எந்த மாதிரி உறவுகள் இருந்தாலும் நீங்க இந்த யூனிவர்ஸ் கனெக்ஷன்ல வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களை பத்தி எத்தனை அவதூறு அவங்க பரப்பினாலும் சரி, உங்களை ஒழிக்கணும்னு அவங்க நினைச்சாலும் சரி, நீங்களும் லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச்ல ஜாயின் பண்ணணும், யூனிவர்ஸ் கனெக்ஷனுக்குலாம் வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீடைல்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னதான் பண்ணாலும் சரி, அவங்க பண்ற எதுவுமே உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க இன்னும் மேல 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 உயர்ந்துகிட்டே தான் போவீங்க. அவங்க பண்ற அந்த நாடக செயல், அந்த பிளே, டபுள் கேம் எல்லாமே அது அவங்களுக்கு தான் ஒரு டார்கெட்டா போய் அவங்க தான் அந்த விஷயத்தினால அழிவாங்களே தவிர உங்களை அழிக்க யாராலையும் முடியாது. அந்த ஒரு நிலைக்கு யூனிவர்ஸ் உங்களை காப்பாத்தி சேவ் பண்ணி கொண்டு வரதுக்கு தான் இந்த யூனிவர்ஸ் கனெக்ஷன்லயே வராங்க. இத்தனை நாள் உங்க பின்னாடியே இருந்து சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்கள நம்பாத, இவங்கள நம்பாத, இவங்களுக்கு இதை செய்யாத, அவ்வளவு செய்யாத, உன்னை கடைசியில ஏமாத்திட்டு போயிட போறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லும் போதெல்லாம் காது கேட்கல. ஆனா இப்போ உங்களுக்கு காது கேட்கும். ஏன்னா நீங்க அடிபட்டு உதப்பட்டு யாருமே இல்லைன்னு அப்படியே நட்ட நடு வீதியில அப்படியே நிக்கிற மாதிரி எதுவுமே இல்லாம அப்படியே நிக்கிறீங்க. அப்பதான் யூனிவர்ஸ் பேசுற அந்த விஷயமே தனியா இருக்கும் போது உங்க காதுலயே விழுது. அப்போ உங்களை அவங்க சேவ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த யூனிவர்ஸ் கனெக்ஷன்ல யூனிவர்ஸ் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி உங்களை சேவ் பண்ணணும், இல்ல லைஃப் பர்பஸ் கொடுக்கணும், புரிய வைக்கணும், வாழ்க்கைன்னு என்னன்னு புரிய வைக்கணும், இது எல்லாமே உங்களுக்கு உணர்ந்துருச்சு. ஓகேவா? இது யூனிவர்ஸ் சைடு. உங்க சைட்ல நீங்க எந்த மாதிரி உணர்வுகள் வச்சிருப்பீங்க, உங்ககிட்ட என்ன மாதிரி மாற்றம் இருக்கும், அத பாத்திரலாமா? இந்த யூனிவர்ஸ் கனெக்ஷன்ல வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நியூ பார்ன் பேபி மாதிரி புதுசா இந்த வாழ்க்கைய பாக்குற மாதிரி நீங்க பாப்பீங்க. எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட பழகணும், பழகக்கூடாது, முன்னாடி அடிச்சு தள்ளிட்டு எல்லாத்துக்கூடயும் பேசுவீங்க, பழகுவீங்கல்ல, இப்ப அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. ரொம்ப அலர்ட்டா இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு நியூ பார்ன் பேபி மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு யோசிச்சு இப்பதான் புதுசா படிச்சு பேசுற மாதிரி எல்லாமே புதுசா இப்பதான் படிக்க ஆரம்பிப்பீங்க. அதாவது சூரியோட ஒரு ஜோக் வரும் தெரியுமா? எல்லா பரோட்டாவும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அழி, நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி எல்லா கோட்டையும் நீங்க இவ்வளவு நேரம் வாழ்ந்த வாழ்க்கைய பூரா எரேஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து வாழ ஆரம்பிப்பீங்க. பேசுறது, பழகுறது, எப்படி திங்க் பண்ணணும், என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது, எந்தெந்த மாதிரி நம்ம யூனிவர்ஸ் கிட்ட இருக்கணும், மக்கள் கிட்ட எந்தெந்த மாதிரி நடந்துக்கணும், எல்லாமே புதுசா ஒரு படிப்பினை நமக்கு ஏற்படும். முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்த அத்தனை விஷயமும் தவறு, எல்லாமே மாயை. இப்போ நம்ம மைண்டுக்குள்ளாரே இப்படி பேசணும், இப்படி பேசக்கூடாது, இப்படி திங்க் பண்ணணும், திங்க் பண்ணக்கூடாது, எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனும், அதாவது கண்ட்ரோல்டு மைண்ட் இஸ் த ஃப்ரீடம் மைண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்குள்ளாரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு இப்படிதான் யோசிக்கணும், இப்படி யோசிக்க கூடாது, இதை சொல்லணும், சொல்லக்கூடாதுங்கிறது எல்லா லெசனும் இப்பதான் ஒரு குழந்தை மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம கத்துக்க ஆரம்பிப்போம். இது ஒரு மறுபிறவியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்படிதான் இருக்கும். நம்ம சைட்ல இப்படிதான் நம்ம உணர்வோம். இந்த நிலையில எல்லாமே நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் பார்ப்போம். இத்தனை நாள் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம அதை பார்த்த ஒரு ஆங்கிள், நம்ம அதுல இருந்து ஒரு லெசன் படிச்சது எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். ஆனா இப்போ நம்ம அதை பார்க்கக்கூடிய ஆங்கிள் டிஃபரெண்டா இருக்கும். அதுல இருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணணும், பண்ணக்கூடாது, அதுலயும் நம்ம அந்த அன்னப்பறவை மாதிரி பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா தண்ணி மட்டும் கரெக்டா உரினா உரிக்க முடியும்.
பாலை மட்டும் கரெக்டா உரியணும்னா இந்த அன்னப்பறவையால முடியும். அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் ஆஃப் லுக்கிங் அட் அ ப்ராப்ளம் ஆர் சிச்சுவேஷன் வில் பி டிஃப்ரெண்ட். இப்ப நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கனெக்ஷன்ல இருக்க நம்மளுக்கு ஒரு ஹை பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஒரு கேப்பபிலிட்டி, எக்ஸ்ட்ராடினரி கேப்பபிலிட்டி இருக்கும். மத்தவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராடினரி கேப்பபிலிட்டி இருக்காது. கொஞ்சம் நெகட்டிவா இருப்பாங்க. பேசுறது, சொல்றது எல்லாமே நம்ம முன்னாடி இருந்த அந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா? அந்த படிப்பினை இல்லாத ஒரு நிலை. அப்போ நம்ம எத வேணா சொல்லுவோம், எப்படி வேணா நினைப்போம், எப்படி வேணா ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி விட்டுருவோம், எங்க வேணா பழகுவோம். யூனோ இப்போ ஒரு லிஃப்ட்ல போறது கூட நம்ம நம்மள நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குவோம். Because of energy transformation problems, we restrict ourselves to certain places. ஒரு கூட்டத்துக்கு போகக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் போது நம்ம கிட்ட ஒரு ஹை லெவல் எனர்ஜி இருக்கும். ஏன்னா நம்ம இப்ப மெடிடேஷன்ஸ் எல்லாமே நம்ம பழகிட்டு இருப்போம், யூனிவர்ஸ் கனெக்ஷன்ல இருப்போம். நம்ம இருக்க அந்த எனர்ஜியை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டாப் எனர்ஜியா இருக்கும். அப்ப நம்மளுக்கு ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம முன்னாடி இருந்த அந்த வேர்ஷனுக்கும் நம்மளுக்குமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அதை நம்ம உணர்வோம். அதே மாதிரி அந்த வேர்ஷன்ல இருக்கக்கூடிய அடுத்த மக்கள் இருக்காங்க இல்லையா, நம்மளை சுத்தி இருக்க மக்கள், நம்ம அந்த வேர்ஷனையும் இப்ப நம்ம ஹை எனர்ஜில இருந்து பார்க்கும்போது இப்படிதான் பார்ப்போம். அப்ப நம்மளை சுத்தி இருக்க மக்களையும் நம்ம எப்படி பார்ப்போம்? இப்படிதான் பார்ப்போம், கீழே. அப்போ நம்ம உயர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹை பாசிட்டிவ் பீப்புளா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? நம்ம யூனிவர்ஸ் கனெக்ஷன்ல ரொம்ப ஒரு உன்னதமான நிலைக்கு உயர்ந்து விட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்ப எந்த ஒரு தருணமா இருந்தாலும் நம்ம ரொம்ப ஒரு வாட்ச்ஃபுல்லா இருக்கும். அப்சர்விங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்கும், அலர்ட்டா இருக்கும். அப்போ அவ்வளவு சீக்கிரம் நம்மளை யாராவது ஏமாத்த முடியுமா? அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி நடந்துட முடியுமா? அவ்வளவு சீக்கிரம் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்க போமா? கண்டிப்பா மாட்டோம். ஏன்னா எப்பவுமே வாட்ச்ஃபுல்லா இருப்போம். எப்படி வாட்ச்ஃபுல்லா இருப்போம் அப்படின்னா, ஏஞ்சல் சைன்ஸ் பாத்துக்கிட்டே இருப்போம், ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இதுல பிரபஞ்சம் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கோணத்துல நம்ம அந்த ஒவ்வொரு விஷயம் நடத்துறதையும் பார்ப்போம். அதுல இருந்து யூனிவர்ஸ் எனக்கு என்ன சொல்ல வராங்க, இப்ப நான் அந்த சைனை வச்சு இப்ப நான் நடந்துகிட்டு இருக்க இந்த ஒரு என்னோட விஷயத்த நான் எப்படி அமெண்ட் பண்ணிக்கணும், மாத்தி பண்ணணுமா, என்ன பண்ணணும் அப்படிங்கறத அந்த யூனிவர்ஸோட கைடன்ஸ நம்ம எப்பவுமே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். சீக்கிங் ஃபார் யூனிவர்ஸ் கைடன்ஸ் ஆல்வேஸ் இன் எவ்ரி மேட்டர் வி see அரவுண்ட் us. நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா விஷயமுமே பிரபஞ்சம் தான் நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. ஏன் இந்த வீடியோ கூட நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, இதுவும் பிரபஞ்சம் தான் நம்மளுக்கு ஏதோ கொண்டு காட்டுறாங்க அப்படின்னு கூட சில பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ கடைசி ஹைலைட்டான ஒரு பாயிண்ட் வரேன். இப்ப நம்மள நிறைய பேர் கஷ்டப்படுத்திருப்பாங்க, நம்ம பின்னாடி கேம் பிளே பண்ணிருப்பாங்க, நம்மள பிரச்சனை பண்ணிருப்பாங்க, நம்மள ஒழிச்சு கட்டணும்னு கூட சில பேர் எல்லாம் நினைச்சிருப்பாங்க. சரியா? இல்ல நம்ம கிட்ட ஊர்பட்ட வேலையை வாங்கியிருப்பாங்க, ஆனா 1% கூட நம்மளுக்கு கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பாராட்டு, ஒரு ஆறுதல், ஏதோ ஒண்ணு கிடைக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு தடையா இருந்தா அதைய கூட நம்ம பண்ண ஒர்க்குக்கு அவங்க பேர் எடுத்துட்டு போயிருது. அந்த மாதிரி தட்டிட்டு போறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளோட உறவுகள் கூட இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் நம்மளை பத்தி எல்லாம் தப்பு தப்பா சொல்லி வச்சு நம்மளே அவங்களையும் பிரிச்சு சிண்டு முடிஞ்சு சண்டை போட்டு பிரிச்சு வச்சு அப்படி அழகு பார்த்த அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு நம்மளோட பார்வையில அவங்க ஒரு நெகட்டிவ் பீப்புள் அப்படி வச்சுக்குவோம். அந்த நெகட்டிவ் பீப்புளை நம்ம இப்ப பார்க்கும்போது ஒரு புழுவை பாக்குற மாதிரி பார்ப்போம். ஏன்னா இப்போ நம்ம கூட யாரு இருக்கா? யூனிவர்ஸ் இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு அப்படி முன்னாடி ஒரு புழு மாதிரி நம்ம துடிச்சுக்கிட்டு இருந்தோம், அந்த நிலையில இருப்பாங்க. நம்ம எந்த நிலையில இருக்கோம்? பிரபஞ்சத்தை கைய பிடிச்சுக்கிட்டு சக்தியோட நம்ம ஸ்ட்ராங் அண்ட் பாசிட்டிவான ஒரு உன்னதமான ஹை எலிவேட்டட் பாசிட்டிவ் லைஃப்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப அங்க இருந்து நம்ம பார்க்கும் போது இவங்க ஒரு புழு மாதிரி இவங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு அவங்க செஞ்ச கர்மா, அந்த கர்மாவோட அந்த பலன், கர்ம வினைன்னு சொல்லுவோம். எந்த கர்மா, நீ நல்ல கர்மா செஞ்சாலும் சரி, கெட்ட கர்மா செஞ்சாலும் சரி, அதுக்கு உண்டான பலனை
அனுபவிப்பதுதான் கர்ம வினைன்னு சொல்லுவோம். அந்த கர்ம வினைய அவங்க இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம யுனிவர்ஸ் கனெக்ஷன்ல இருக்கோம். அவங்க அந்த கர்ம வினைய அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க எதெல்லாம் நம்மளுக்கு பண்ணணும்னு நினைச்சாங்களோ, மேபி அவங்களுக்கு இப்ப அந்த மாரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கலாம். இல்லன்னா அதுக்குண்டான அந்த வினை, அந்த பனிஷ்மென்ட் அவங்களுக்கு ஏதாவது ரூபத்துல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அது நம்ம கண்லயும் காமிக்கும். நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு புரியும். முன்னாடி அவங்க பண்ண சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நம்மள அவ்வளவு பாதிச்சது. இப்ப நம்மளுக்கு அவங்க என்ன பண்ணாலும் சரி, இந்த கிணத்துக்குள்ள இருந்து தவளை குதிக்கும்ல, நம்ம மேல இருந்து இப்படி பார்த்தோம் அப்படின்னா, அது நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா? படுத்தாது. அது மாதிரிதான். இப்போ அவங்க என்னதான் பாடுபடுத்தினாலும் நம்மள அது வந்து அசைக்கவே முடியாது. நம்மள எந்த விஷயத்திலயும் அவங்க வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆனா அவங்க இப்ப பட்டுட்டு இருக்கிற அந்த கஷ்டம் என்ன அப்படிங்கறத நம்ம கண்லயும் காமிக்கும். அவங்க அதே நிலையில அதே மாரி இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இல்லைன்னா இன்னும் கீழ போயிருப்பாங்க. இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம உயர்ந்திருக்கோம். ஓகே. இப்போ பிரபஞ்சத்தோட கனெக்ஷன்ல இருக்க இப்போ உங்களோட அந்த நிலைய அவங்க பார்த்தாங்கன்னா, அவங்களோட உணர்வு எப்படி இருக்கு? அந்த நெகட்டிவ் பீப்பிள் உங்கள கஷ்டப்படுத்துனாங்கல்ல, அவங்களோட நிலை எப்படி இருக்கும்னு சொல்றேன். அவங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அத உணர்ற அளவுக்கு அவங்களுக்கு பக்குவமும் இல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க அதே நிலையில தான் இருக்கீங்க, அப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க உங்ககிட்ட அதே மாரி டாக்டிக்ஸ யூஸ் பண்ணுவாங்க. முன்னாடி அவங்க பண்ண டாக்டிக்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா இப்போ உங்க கூட பாதி யாரா இருக்காங்க? யுனிவர்ஸா இருக்காங்க. பாதி தான் நீங்க, பாதி யுனிவர்ஸ். உங்களுக்கு வேணா அவங்க இப்ப என்ன டாக்டிக்ஸ் பண்ணாலும், இல்ல புதுமையா ஏதாவது டாக்டிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கும். ஆனா உங்க கூட இருக்கிற 50% உங்க கூட இருக்கிறது பிரபஞ்சம். ஓகே. அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? உங்கள ஏமாத்த முடியும். அவங்கள ஏமாத்த முடியுமா? அவங்க என்ன டாக்டிக்ஸ் பண்ணாலும் உங்ககிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. உங்கள பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு டிஃபரண்டான ஒரு எனர்ஜி அவங்களுக்கு புரியும். உங்ககிட்ட சம்திங் ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு அப்படிங்கறத அவங்க பார்ப்பாங்க. உங்களோட குரல்ல சேஞ்ச் இருக்கும். நீங்க பேசுற விதத்துல சேஞ்ச் இருக்கும். உங்களோட பிசிக்ல கூட சேஞ்ச் இருக்கும். நீங்க பேசும்போது அந்த வார்த்தைகள் வெளிப்படும்ல பளிச்சு பளிச்சுன்னு. அது அவங்க தலையில போய் தட்டுற மாதிரி, ஆணில அடிச்ச மாதிரி, அந்த சொற்களோட வெளிப்பாடு பாத்தீங்கன்னா, அம்பு வச்சு விட்டா மாதிரி அப்படி இருக்கும். ஏன்னா பேசுறது நீங்க இல்ல, யுனிவர்ஸ் பேசுவாங்க. அப்போ யுனிவர்ஸ் அவங்களுக்கு பதில் விடுவாங்க. அப்ப அவங்களால அதெல்லாம் வந்து தாங்கிக்கவே முடியாது. அவங்களுக்கு அத வந்து டேக்கிள் பண்ணக்கூடிய ஒரு பக்குவமும் இருக்காது. அது அவங்களால பொறுத்துக்கவும் முடியாது. அவங்களுக்கு சும்மா சும்மா கோவம் வரும். அவங்களால அந்த வந்து இயலாமை, அது அப்படியே வெளிப்படும். அவங்க உங்ககிட்ட வந்து மோதவே முடியல அப்படிங்கிற மாரி ஒரு நிலைய அவங்க உணர்வாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உங்கள பத்தி ஏதாவது டைரக்ட்டா பேசி உங்ககிட்ட ஜெயிக்க முடியல அப்படின்னா, உங்கள பத்தி பின்னாடி ஏதாவது பேசலாம் அப்படின்னு இப்ப ட்ரை பண்ணாங்கன்னா, யார்கிட்ட பேசுறாங்களோ அவங்க இவங்கள கட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஏன்னா, நீங்க வந்து இப்ப யுனிவர்ஸ் கனெக்ஷன்ல இருக்கீங்கன்னா என்ன? நீங்களே ஒரு பிரபஞ்சமா இருக்கீங்க. இல்ல உங்களுக்குள்ளார ஒரு 50%, 80%, 20% ஏதோ சம் பெர்சன்டேஜ் கூட யுனிவர்ஸ் இருக்காங்க. அப்போ அவங்க பேசுறது உங்கள பத்தி மட்டும் இல்ல, யுனிவர்ஸ் பத்தியும் பேசுறாங்க. அப்போ யுனிவர்ஸ் சும்மா விடுவாங்களா? இவங்க யார்கிட்ட போய் உங்கள பத்தி பேசுறாங்களோ, அவங்க உங்கள ஜட்ஜ் பண்றத விட பேசுறாங்க இல்லையா? அவங்கள ஜட்ஜ் பண்ணி, அவங்கள கட் பண்ணி விட்டு போவாங்க. அவங்க 2 பேத்துக்கும் பிரச்சனை வரும். இதெல்லாம் உங்களுக்கும் தெரிய வரும். இந்த மாதிரி யுனிவர்ஸ் வந்து ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இது வந்து புரியாம எத்தனையோ மக்கள் வந்து வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி ஒரு உன்னதமான நிலை, உன்னதமான வாழ்க்கைய வாழ முடியும் தெரியுமா? அத வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஒரு நிலையோட வெளிப்பாடு எப்படி இருக்கும்னு தெரியும். உப்பு கரிக்கும்,
சர்க்கரை இனிக்கும். இப்படிதான் நம்மளால சொல்ல முடியும். இந்த வீடியோவ பார்க்கும் போதும் நீங்க அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இல்லன்னா, அப்படிதான் உங்களுக்கு தோணும். ஆனா, அந்த சர்க்கரைய நீங்க சுவைக்கும்போது அதோட இனிப்பு தன்மை எப்படி இருக்குன்னு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தானே உங்களால அது வந்து 100% உணர முடியுது. அப்படிதான் நான் சொல்றேன். அந்த பிரபஞ்சத்தோட ஒரு கனெக்ஷன நீங்க நிஜமாலுமே உள்வாங்கி, நீங்க அத இருந்து சுவைக்கும்போது தான் அதோட 100% அருமையான ஒரு தன்மை என்னங்கிறது நம்மளால உணர முடியும். அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கனெக்ஷன். யுனிவர்ஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி யுனிவர்ஸ் கனெக்ஷன் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில நம்மளுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மனுஷனா பிறக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். அதுவும் கூன், குருடு, மொண்டி, முடம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாம பிறக்கிறது அதை விட பெரிய விஷயம். அப்படி கிடைச்சிருக்கிற இந்த மானிட பிறவி எதுக்காக அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை உணர்றதுக்காக. இந்த பிரபஞ்சத்தை உணர்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம விட்டுட்டு எந்த ரேட் ரேஸ்ல நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் நீங்க யோசிங்க. பிள்ளைங்களும் அதே ரேட் ரேஸ்ல எடுத்து விடுறோம். ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா புள்ள டாக்டருக்கு படி, இன்ஜினியருக்கு படி, இத படி, அத படின்னு அந்த புக்கு இவ்வளவு புக்கு தான் இல்ல. அப்படியே சுமையா அந்த புக்கை எடுத்த மண்டையில ஏத்தி. ஆனா வாழ்க்கைக்கு அது ஒண்ணுமே உதவுறது இல்ல. ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்த பண்ணணும் பண்ணக்கூடாது, யோசிக்கணும் யோசிக்க கூடாது, சொல்லணும் சொல்லக்கூடாது, எதுவுமே தெரியாம அதாவது ஜெனரலான நாலேஜ் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா நான் சொல்றது அப்பாற்பட்ட விஷயங்கள். இத வந்து உணர்ந்தவங்களுக்கு நான் என்ன சொல்றேங்கிறது புரியும். ஒரு சாதாரணமா கூட எந்தெந்த ஒரு அஃபர்மேஷன் நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது கூட கிளாஸ் வச்சு சொல்லி கொடுத்தா கூட புரிய மாட்டேங்குது மக்களுக்கு. அந்த நிலையில தான் நம்ம வாழ்ந்து வந்திருக்கிறோம் பாருங்க. அப்ப நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசணும்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாரதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையில ஒரு ரேட் ரேஸ்ல நம்ம போயிட்டு இருக்கோம். எதுக்கு போறோம்னே தெரியல. இவங்கள வீட்டடிக்கணும், அவங்கள வீட்டடிக்கணும், இவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும், அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து உனக்காக நீ வாழ். யாருக்காக வாழணுங்கிறதே நம்மளுக்கு தெரியல. அப்போ இந்த வாழ்க்கையில என்ன இருக்கு? என்ன கிடைச்சாலும் அது வந்து நிலை கிடையாது. அப்ப உருப்படியா நம்மளோட லைஃப நம்ம வாழணும்னா, பிரபஞ்சத்தோட இணைப்புல சந்தோஷமா வாழ்ந்து பாருங்க. அப்பதான் ரியல் லைஃபே நம்ம வாழ முடியும். அந்த வாழ்க்கைக்கு தான் ஒரு அர்த்தம் இருக்கும். அதுதான் ஒரு மதிப்ப குடுக்கும். உங்களுக்கு மரியாதைய குடுக்கும். உங்களுக்கு எல்லா செல்வ செழிப்பும் எல்லா விஷயங்களும் குடுக்கும். யுனிவர்ஸ் கனெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா கிளாஸ்க்கு வாங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி டீடைல்ஸ் வாங்கிக்கோங்க. கால் பண்ணாதீங்க. சோ ஒவ்வொரு மந்த்தும் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். நியூ பேட்ச்னும் போதே உங்களுக்கு வந்து லெசன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். கிளாஸஸ் வந்து ரொம்ப அருமையான யுனிவர்ஸ் கனெக்ஷன் கிளாஸஸ். ஒவ்வொரு கிளாஸ்லயும் யுனிவர்ஸ் கூட நம்ம எப்படி கலந்து யுனிவர்ஸ நம்ம எப்படி உணர்றோம் அப்படிங்கறது எல்லாமே உணர்வு பூர்வமா உங்களுக்கு மெடிடேஷன் மூலமா பண்ணி கொடுத்துருவேன். சோ நீங்க வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஜஸ்ட் டீடைல்ஸ் வாங்கிட்டு நீங்க இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு விருப்பம்னு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. அப்புறம் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. எப்படி உங்களோட வாழ்க்கை மாறுதுன்னு மட்டும் பாருங்க. வாழ்க்கை மாறலன்னா நீங்க கேளுங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை ரொம்ப பாசிட்டிவா மாறும். நீங்க ரொம்ப ஹாப்பியாவும் நிம்மதியா இருப்பீங்க. எல்லா நெகட்டிவிட்டியும் ரிமூவ் ஆகி ரொம்ப சந்தோஷமாவும் எல்லா செல்வ செழிப்போடும் உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாமே பாசிட்டிவா மாறி உங்களுக்கு எல்லா பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நீங்க அட்ராக்ட் பண்ணி அருமையான சக்சஸ்ஃபுல்லான லைஃப கண்டிப்பா வாழ்வீங்க. தேங்க்யூ சோ மச். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.